மாப்பிள்ளை பொம்மை. இந்த கதையில ரங்கப்பிள்ளைங்கிறவர் தான் முக்கியமான கதாபாத்திரம். அவர் ஒரு ரொம்ப பெரிய பணக்காரர். அவருக்கு சிரஞ்சீவி பாப்பாள்னு ஒரு குழந்தை. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க. எதுக்கு அதுக்குள்ளே கல்யாணம்? அவ சின்ன குழந்தை தானே. இல்லன்னா, இல்ல அவளுக்கு 14 வயசு ஆச்சு. நம்ம சொந்தக்கார பொண்ணுங்களுக்கெல்லாம் 10, 12 வயசுலயே கல்யாணம் ஆயிடும். இவளுக்கு லேட் அப்படிங்கிறாரு. இது ஒரு பீரியாடிக் கதை. அந்த காலத்துல ரொம்ப சீக்கிரம் பண்ணிடுவாங்க இல்லையா? அதனால அவங்க ஒய்ஃபும் அந்த பொண்ணுக்கு பண்ணணும்னு சொல்றாங்க. அப்ப அந்த குழந்தை வரா. அவர்கிட்ட கேட்குறாரு, "பாப்பா உனக்கு அம்மா கல்யாணம் பண்ணணும்னு சொல்றாளே" அப்படின்னா, கல்யாணம்னா என்னன்னு கேட்குது அந்த பொண்ணு. கல்யாணம்னா உனக்கு ஒரு மாப்பிள்ளை வருவான். நீ வந்து எல்லார் முன்னாடியும் தங்க நகைகள்லாம் போட்டு புடவ கட்டிட்டு தாலி வாங்கிக்கணும். அ உனக்கு ஒரு மாப்பிள்ளை வருவாரு" அப்படின்னா, அந்த மாப்பிள்ளை யாருன்னு கேட்டேன்னா, அவர் ஒரு மனுஷ பொம்மை. "நீ என்ன சொன்னாலும் செய்வாரு. நீ என்ன சொன்னாலும் கேட்பாரு" அப்படின்னோன, அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஆசையாயிடுது. "எனக்கு அந்த மனுஷ பொம்மைய வாங்கி குடுங்க. நான் நவராத்திரி கொலுவுல வச்சுக்கிறேன்னு" சிரிச்சுட்டே அந்த பொண்ணு வந்து போயிடுது. இவர் ஒரு பையன பார்த்து கல்யாணம் நிச்சயம் பண்றாரு. அப்ப அந்த ஊர்ல கவர்னர் இவருக்கு ரொம்ப தெரிஞ்ச நண்பர். ஏன்னா, அவர் ரொம்ப பெரிய ஆளுங்க இல்லையா? அவங்களுக்கு நல்லா தெரியும். கவர்னர் கேட்குறாரு, "நீ ஏதோ ரொம்ப பெருசா கல்யாணம் பண்ண போறியாமே! விருந்தாளிங்கள இன்வைட் பண்றதே நீ ஒரு யானையில போய் தான் பண்றியாமே!" அப்படின்னு கேட்குறாரு. "ஆமா, நான் ஒரு 10 நாள் கல்யாணம் மாரி பண்ணலான்ட்டு இருக்கேன். நெறைய செலவு பண்ண போறேன்" அப்படின்னோனே, "என்னென்ன உணவுகள்லாம் நீ செய்ய போற கல்யாணத்துல?" நான் ஒரு பெரிய லிஸ்ட்டே குடுக்குறாரு. அத பார்த்தோனே ரொம்ப ஆச்சரியப்படுறாரு கவர்னர். "நீங்களும் உங்க ஒய்ஃபும் கண்டிப்பா வரணும்னு" சொல்லிட்டு, அவரு இந்த கல்யாணத்துக்கு அழைச்சுட்டு போறாரு. கல்யாணம் நடக்குது. கவர்னர் அவங்க ஒய்ஃப்லாம் வராங்க. அவங்களுக்கெல்லாம் ரூ. 10,000 கவர்னருக்கு ரூ. 10,000 அவங்க ஒய்ஃப்க்கு ரூ. 5,000 பண முடிப்பு குடுக்குறாரு. அவங்கள வரவேற்கிறாரு. பீரங்கிகள் முழங்க அவங்களுக்கு ஒரு சிறப்பு செய்யப்படுது. அ அந்த கவர்னரோட ஒய்ஃப் வந்து அந்த பொண்ண பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா அந்த பொண்ணு வந்து ஒரு 1000 பவுன் நகைய போட்டுட்டு 10 பட்டு புடவ கட்டிட்டு வரா. அந்த சின்ன பொண்ணு அப்படி இருக்கிறத பார்த்து அவங்க ஆச்சரியப்படுறாங்க. கல்யாணமும் ரொம்ப சிறப்பா நடக்குது. அப்ப என்ன ஆகுது, "நீ வந்து மாப்பிள்ளையும் பொண்ணையும் எங்க வீட்டுக்கு ஞாயித்துக்கிழமை போல அழைச்சிட்டு வா, விருந்து வைக்கிறேன்னு" சொல்லி கவர்னர் போறாரு. அப்ப பார்த்தா சாயந்தரம் சில நலுங்கெல்லாம் வைக்கும்போது அந்த பொண்ணு மயங்கி விழுந்துடுறா. அத பார்த்தோன்னே பயந்து போறாரு அவங்க அப்பா. என்ன ஆச்சுன்னு வைத்தியர்லாம் பெரிய லெவல்ல வைத்தியர்லாம் கூட்டு வந்து செக் பண்றாங்க. அந்த பொண்ணுக்கு ரத்த சோகை தான் ஒண்ணும் இல்ல எந்திரிச்சுருவான்னு சொல்றாங்க. கொஞ்ச நாள்ல எந்திரிச்சிடுறா அந்த பொண்ணு. எந்திரிச்சிட்டு பாத்து திருப்பியும் ஒரு 4, 5 நாள் ஆனோனே அவளுக்கு ரொம்ப உடம்பு வந்து சுகவீனப்படுது. ஒரு கட்டத்தில அவ இறந்து போயிடுறா. அத பார்த்தோன்னே ரொம்ப இதாகுறா. அது இறக்கறதுக்கு கொஞ்சம் முன்னாடி, "பாப்பா உனக்கு என்ன வேணும்னு?" கேட்குறாரு. "எனக்கு வந்து மாப்பிள்ளை பொண்ணுக்கு பொம்மை வேணும். நான் நவராத்திரிக்கு வைக்கணும்னு" திருப்பி அந்த பொண்ணு சொல்லுது. உடனே போய் பசங்கள போய் வாங்கிட்டு வர சொல்றாரு. சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில அந்த பொண்ணு இறந்து போயிடுறா. அவ சொன்ன அந்த பொம்மைகள்லாம் வருது. ஆனா அவ இல்ல. கடைசி வரைக்கும் அவளால அந்த மாப்பிள்ளை பொம்மைய அடைய முடியல. இந்த ஒரு சின்ன வருத்தத்தோட இந்த கதை முடியுது.